ஒரு வில்லேஜில் அழகான வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி 2 பையன் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலியாகவும் இருக்காங்க. அவங்க ரொம்ப முருகர் பக்தராகவும் இருக்காங்க. செவ்வாய் வெள்ளினா முருகருக்கு விளக்கு போடுறது, கோவிலுக்கு நாள் வெளியே ஒரு செடியில் பூ எடுத்துகிட்டு போய் கூட முருகருக்கு போட்டு சுவாமி கும்பிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய முருகர் பக்தராகவும் இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ அவர் மனைவி கிட்ட சொல்லி அழுகிறார். நம்ம இவ்வளோதான் முருகரை ஓடி ஓடி போய் கும்பிட்றோமோ, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமாக கொடுக்குறாரு, நம்ம எப்போ நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் பேசுகிறாங்க. அங்கே பெரிய பையன் கேட்குறான். இவங்க பேசுகிறத கேட்டுட்டு இந்த பையன் போய் சின்ன பையன்கிட்ட போய் சொல்கிறான். நம்மளும் முருகர் சுவாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் இருக்குன்னு அம்மா அப்பா கிட்ட புலம்புறாங்க. இந்த முருகர் நம்மளெல்லாம் பார்க்க மாட்டாரா, நம்மளெல்லாம் பிடிக்காதா, நம்ம ஏழையாக இருக்கிறது கூட அவருக்கு கூட பிடிக்காதா? அந்த பையன் அவன் தம்பிக்கிட்ட பேசுகிறான். அதுக்கு அவன் தம்பி சொல்கிறான், அதுக்கு நம்ம ஏதாவது சேமித்து வைப்போமா அப்படின்னு கேட்கான். அதுக்கு பெரிய பையன் சொல்கிறான், எங்கே, அதுக்கு நம்ம கையில் காசு இல்லையே அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன பையன் வாரான். என்னாச்சு, 2 பேரும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன வேலைக்கு போக முடியும், நாங்களே குழந்தைங்க தானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் ஒரு உதவி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கான். அதுக்கு அவங்க, நீ என்ன உதவி பண்ண போகிற அப்படின்னு கேட்காங்க. அவன், இல்லை, எங்கள் தாத்தா ஒருத்தர் தோட்டம் வச்சுருக்காரு, அங்கே வேலைக்கு ஆள் தேடுறாங்க, அங்கே வேணா வாரீங்களா அப்படின்னு கேட்கான். அந்த பையன், நாங்கள் என்ன வேலை பார்க்க முடியும், நீங்கள் பெரிய பெரிய வேலைலாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் சின்ன சின்ன வேலையை பார்த்தாலே போதும், அதுக்கு எங்கள் தாத்தா காசு கொடுப்பாங்க, பெரிய வேலைனா நீங்கள் ஸ்கூல் போயிட்டு கூட பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் ஸ்கூல் போயிட்டு அந்த தாத்தா தோட்டத்தில் போய் பார்க்காங்க. அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, நீலாம் தோட்டத்தில் வேலை பார்க்க வேண்டாம் தம்பி. அதுக்கு அந்த தாத்தா, நான் டெய்லி வேலை முடிஞ்சு கோவிலுக்கு போவேன், போகும்போது எனக்கு பூ கட்டி கொடுப்பியான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பசங்க சரின்னு சொல்கிறாங்க. எங்கே தாத்தா பூ இருக்குது, கண்ணா என் தோட்டத்தில் உள்ள பூவை எடுத்து கட்டி கொடு அப்படின்னு சொல்கிறார். அந்த தாத்தா கிட்ட அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ அழகா மாலை கட்டுறியே அப்படின்னு சொல்கிறார். தாத்தா, நான் முருகருக்கு பூ கட்டி போய் போட்டு சுவாமி கும்பிட்டு அந்த பழக்கத்தில் தான் நான் உங்களுக்கு கட்டி கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதன் தாத்தா, சரி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசெல்லாம் கொடுக்கார். அந்த பையன் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறான். ஒரு நாள் மொத்தமாக அவங்க அம்மா கிட்ட போய் கொடுக்குறான். இந்தாங்கம்மா காசு அப்படின்னு சொல்லி கொடுக்கான். இந்த காசெல்லாம் உனக்கு எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, ஒரு தாத்தா கிட்ட என் ஃப்ரெண்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க மாலை கட்டித்தர சொன்னாங்க, இந்த மாதிரியெல்லாம் கட்டி கொடுத்தேன், அவங்க காசு கொடுத்தாங்க, நான் சேர்த்து வச்சேன். நீ எங்கே மாலை கட்டி கொடுத்த? அவங்க தோட்டத்தில் இருக்கிற பூவை பறித்து முருகருக்கு தாமா மாலை கட்டி கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவங்க அம்மா அப்படியே கண் கலங்கி அந்த பையனை கட்டி அணைக்கிறாங்க. அவங்க அம்மாவும் இந்த வேலையை நானும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பூக்கட்டி விற்க ஆரம்பிக்கவும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அழகழகாக பூக்கட்டி விற்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் 2 பேரும் அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு, நன்றிடா, உங்கள் தாத்தா கிட்ட கூட்டி போய் என்னை அறிமுகப்படுத்தி வச்ச, பூக்கட்ட ஆரம்பித்து இப்போ நாங்கள் பூக்கடையே வச்சிட்டோம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்கிறான். சொல்லும்போது அந்த தாத்தாவும் அந்த தம்பியும் பக்கத்தில் இருக்கும்போது நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீ தான் உழைச்ச, நீ தான் சம்பாதிச்ச, நீ எதுக்கு எனக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே முருகராக மாறுறாரு. அவங்க ஃபேமிலி நின்று எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, முருகா, நீ வழி காமிக்க மாட்டுக்கேன்னு நினச்சேன், என் பையன் மூலியமாக வழி காட்டிட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க மாலை கட்டிட்டு போய் மறுபடியும் முருகரை சுவாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க.